தமிழ்நாட்டை சேர்ந்த 6 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் வரும் ஜூலைல முடிய போகுது. அதற்கான தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அந்த பதவிகளை பிடிக்க கட்சிக்குள்ள நடக்கும் ஆடு கோழி ஆட்டம் கட்சிக்குள்ள உச்சகட்டத்தை எட்டி. வரும் ஜூன் 19ஆம் தேதி நடக்க போற தேர்தலுக்கு ஜூன் 9ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள்னு சொல்லப்பட்டது. இதனால ஜூன் 9ஆம் தேதிக்குள்ள அனைத்து கட்சிகளுமே இதில் முடிவெடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்துல இருக்காங்க. 2019 ஜூலை 25ஆம் தேதி தமிழ்நாட்டில இருந்து 6 பேர் மாநிலங்களவை எம்பிக்களா தேர்வு செய்யப்பட்டாங்க. வழக்கறிஞர் வில்சன், தோமுசா பேரவைத் தலைவர் சண்முகம், புதுக்கோட்டை MM அப்துல்லா ஆகியோர் திமுக சார்பாகவும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக கூட்டணி சார்பாகவும் தேர்வானாங்க. அதே மாதிரி அதிமுகவிலிருந்து சந்திரசேகர், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களா தேர்வு செய்யப்பட்டாங்க. இவங்களோட இடத்துக்கு தான் இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து ஒரு மாநிலங்களவை எம்பியா தேர்வு செய்யப்பட 34 MLAக்களின் ஆதரவு தேவையா இருக்கும். அப்படி பார்த்தா 159 MLAக்களின் வைத்திருக்கும் திமுக கூட்டணிக்கு 4 MP இடங்கள் தாராளமா கிடைக்கும். அதன்படி வில்சன், அப்துல்லா 2 பேருமே மீண்டும் எம்பியா தேர்வாக காய் நகர்த்திட்டு வரதா சொல்லப்பட்டுச்சு. வைகோவிடம் இருக்கும் மாநிலங்களவை MP சீட்டை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனுக்கு கொடுக்க திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதா ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி திமுக மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். அதுல ஏற்கனவே எம்பியா இருக்க வழக்கறிஞர் வில்சன், SR சிவலிங்கம், கவிஞர் ஷல்மா போட்டியிடுவாங்கன்னு அறிவிக்கப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய ஒரு சீட்டை மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல எப்படி இருந்தாலும் கமலஹாசன் தான் போட்டியிடுவார். இப்போ அதிமுக பக்கம் வரும். அதிமுகவுக்கு சட்டப்பேரவையில 66 MLAக்கள் இருக்காங்க. அவங்கள OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டி ஐயப்பன் ஆகியோர் மாற்று அணியா செயல்பட்டு இருக்காங்க. இவங்கள உசிலம்பட்டி ஐயப்பன் கட்சியிலிருந்து நீக்கப்படாததுனால அதிமுக கொறடாவின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட இப்போ 63 MLAக்கள் இருக்காங்க. இதனால ஒரு சீட்டை மட்டுமே அதிமுக எளிதா நிரப்பிக் கொள்ளவும் முடியும். மற்றொரு சீட்டை நிரப்பணும் அப்படின்னா OPS, பாமக, பாஜக உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்ற நிலையும் இருக்கு. இதுல பாஜக மட்டும் இப்போ கூட்டணியில இருக்காங்க. அவங்களோட 4 MLAக்களின் ஆதரவு கிடைச்சா அதிமுக ஆதரவு எண்ணிக்கை 67ஆ முடியும். 2வது MP-யை பெற எடப்பாடி தரப்புக்கு இன்னும் ஒரு MLA ஆதரவு வேண்டும் என்ற நிலையும் இருக்கு. இது OPS ஆதரவாளர்களிடம் இருந்து பெறுவாரா அல்லது பாமக ஆதரவை பெறுவாரா என்பதுதான் இப்ப கேள்வியா இருந்திருக்கு. ஒருவேளை பாமக ஆதரவு அளிக்கும் பட்சத்துல அந்த ஒரு இடத்தை அவங்களுக்கு தான் கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருக்கு OPS ஆதரவு அளிப்பது சந்தேகம்தான். பாஜக OPS தரப்பிடம் பேசினா கூட பாஜக வேட்பாளரா இருந்தா ஆதரவு அளிப்பாரு. ஆனா எடப்பாடி வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது சந்தேகம்தான். இப்படி இருக்கிற நிலையில எளிதா இருக்கும் ஒரு சீட்டை பிடிக்கிறதுல முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், விஜயபாஸ்கர் இடையே கடும் போட்டி இருப்பதா சொல்லப்படுது. மற்றொரு இடம் யாருக்கு என்பது இறுதி வரை இழுபறியா தான் போகும். இதுல ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவுக்கு ஒரு MP சீட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இப்ப வரைக்கும் 2 இடங்களை அதிமுகவுக்கு பெறுவதில் கடும் முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காரு. இப்போ திமுக வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு. அதிமுக தரப்புல கடும் போட்டி நிலவரதுனால இந்த முறை மாநிலங்களவை தேர்தலால அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். திமுக வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு. இப்போ அதிமுக சார்பா யார் யாரெல்லாம் வேட்பாளரா அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.